Hi friends, welcome back to Sushant Sahana's World. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 1க்கான ஹிந்தி ஒர்க் ஷீட் தான் பார்க்க போறோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ஹிந்தி பேப்பர்ல கிட்ஸுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறக்கான பிராக்டிஸ் ஒர்க் ஷீட் ஆர் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிராக்டிஸ் ஒர்க் ஷீட்டோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. வேணும்ங்கறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. So நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 1க்கான ஹிந்தி ஒர்க் ஷீட். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஜாயின் த லெட்டர்ஸ் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ். ஸோ இங்கே லெட்டர்ஸ் செப்பரேட்டாக இருக்குது. இந்த லெட்டர்ஸை பிளெண்ட் பண்ணி இங்கே வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் இது என்னது? க, இது க. खग, जल, जल, कमल, कमल, नटकट, नट कट. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க லெட்டர்ஸை பிளெண்ட் பண்ணி அவங்க வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கொஷின் நம்பர் 2, ரைட் வேர்ட்ஸ் பை ஆடிங் மாத்ரா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸுக்கு கரெக்டாக எந்த இடத்துல என்ன மாத்ரா வரும் அப்படின்னு பார்த்து கிட்ஸு ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் இது பாருங்க, க ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு காலா. ஸோ காலா அப்படின்னா எங்கெல்லாம் மாத்திரை வரும்? க பக்கத்தில் ஒரு ஆக்கான மாத்திரை வரும், ல பக்கத்தில் ஒரு ஆக்கான மாத்திரை. ஸோ காலா. நெக்ஸ்ட்டு இது கிதாப். ஸோ ஈயோட மாத்திரா தாப், கிதாப். கிதாப்னா புக்கு. நெக்ஸ்ட் இது ரான்னு இருக்கு, ரா நீ, ராணினா குயின். ப யான் இருக்கு, ப ஐ மாத்திரா யா, பையா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, லிங்க் பதிலே சேஞ்ச் த ஜெண்டர். ஸோ இங்க ஜெண்டர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன வேர்டு? பையா. பையாக்கு ஆப்போசிட் என்னது? பகன். பையானா அண்ணா, பகன்னா சிஸ்டர். நெக்ஸ்ட் மாதா. மாதானா அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் என்னது? பிதா, டேட். நெக்ஸ்ட் தாதா. தாதானா தாத்தா, ஆப்போசிட் வேர்டு தாதி, பாட்டி. நெக்ஸ்ட் லட்கானா பாய், லட்கி கேர்ள். கொஷின் நம்பர் 4, அகெயின் சேஞ்ச் த ஜெண்டர். ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? ராஜா. ராஜாக்கு ஆப்போசிட் ஜெண்டர் என்னது? ராணி. ஸோ ராணி. பாய், பகன். காக்கா, காக்கி. மோர், मोरनी. शेर, शेरनी. क्वेश्चन नंबर 5, राइट द बॉडी पार्ट्स. सो फर्स्ट द बॉडी पार्ट என்ன இருக்கு? இயர். இயருக்கு ஹிந்தில கான். நெக்ஸ்ட் நோஸ். நோஸ்க்கு நாக். ஹேண்டுக்கு ஹாத். லெக், ஃபுட், அதுக்கு பயிர். கண், ஐஸுக்கு ஆங்க். கொஷின் நம்பர் 6, ஏக் ஐனேக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் மெனி. இங்கே சிங்குலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ப்ளூரல் ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, சிடியா. சிடியாக்கு ப்ளூரல் எழுதும்போது சி டி யா ஆல்ரெடி இருக்கிறதுனால மேலே அங் மட்டும் போடணும், சிடியாங். நெக்ஸ்ட் இது டஹனி. டஹனி எழுதும்போது இங்கே பார்த்தீங்கன்னா படியி மாத்திரா இருக்குது. படியி மாத்திரா வந்துச்சுன்னா ட ஹ, நீயை வந்து ஸ்மால் ஈக்கான மாத்திரா போட்டுட்டு யாங் பின்னாடி போடணும். போட்டால் ப்ளூரல்கானது டஹ்னியாங். நெக்ஸ்ட்டு மச்சலி. மச்சலிக்கும் அகைன் படியி மாத்திரா இருக்குது. ஸோ ம ச லி, ஸ்மால் ஈயோட மாத்திரா மாற்றிட்டு யாங். குடியா. குடியாக்கு பாருங்க, கு டி ஆல்ரெடி யா இருக்குது, அதனால மேலே அங்கு மட்டும் போட்டால் போதும். கொஷின் நம்பர் 7, கவுண்ட் அண்ட் ரைட் த கரெக்ட் நம்பர் நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர் கொடுத்துருக்காங்க, பிக்சரை கவுண்ட் பண்ணி அதுக்கான நம்பர் நேம்ஸ் இன் ஹிந்தி ரைட் பண்ணணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எத்தனை ஆரஞ்சு இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 5 ஆரஞ்சு இருக்குது. 5க்கு ஹிந்தியில் என்னது? பாஞ்ச். ஸோ பாஞ்ச், பாஞ்ச். நெக்ஸ்ட்டு 2 ஃபிஷ். 2க்கு தோ. 1 2 3 4, 4 ஃப்ளவர்ஸ். அப்போது சார். ஒரு ஸ்டார், ஏக். கொஷின் நம்பர் 8, பிளேஸ் த வேர்ட்ஸ் அட் த ரைட் பிளேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வவல் இருக்குது. ஸோ இந்த வவலுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாத்திரா இருக்குது. அந்த மாத்திரா இருக்கிற வேர்ட்ஸை கரெக்டாக எடுத்து கரெக்டான பிளேஸில் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ ஆ, ஆவோட மாத்திரா என்னது? ஒரு லெட்டருங்க இருக்குன்னா பக்கத்தில்
ஒரு ஸ்டாண்டிங் லைன் இருக்கும். இதுதான் ஆவோட மாத்திரா. ஸோ ஆவோட மாத்திரா இருக்கிற வேர்டு எங்கே இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல ஜ ஹ பக்கத்தில் ஆ மாத்திரா இருக்குது. ஸோ ஜ ஆ மாத்திரா ஜஹாஜ். இது ஸ்மால் இ, சோட்டா ஈக்கான மாத்திரா என்னது? ஒரு லெட்டர் இருக்குன்னா அதுக்கு அந்த லெட்டருக்கு மேலே இந்த சைடில் நம்ம மாத்திரா இப்படி போடணும். ஸோ இதுதான் சோட்டா ஈயோட மாத்திரா. ஸோ இங்கே எங்கே இருக்குது? இங்கே ஹிரன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது படிக்கு மாத்திரா எப்படி இருக்கும்? ஒரு லெட்டர் இருக்குன்னா அதுக்கு ரைட் சைடில் மாத்திரா இருக்கும். பானீர். ஸோ நெக்ஸ்ட்டு ஊக்கு மாத்திரா பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கு அப் சைடாக பார்த்து ஒரு கர்வ் இருக்கும். ஸோ அதுதான் ஊவோட மாத்திரா. ஸோ இப்போ ஒரு வேர்டில் ஊவோட மாத்திரா அங்கே இருக்கு பாருங்க. இது படி ஊக்கு மாத்திரா வந்துட்டு லெட்டருக்கு கேர்ள்ஸ் வந்துட்டு டவுன் சைடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாத்ராஸை வச்சு கரெக்டான வேர்டை கரெக்டான இடத்துல ரைட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ஹிந்தி ஒர்க் ஷீட் உங்கள் கிட்ஸை நீங்கள் வீட்டில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.